ஹலோ துண்டா போயிட்டேன். ஆமாம் ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க. அது வக்கீல் தான் போய் பிடிச்சாரு ஓடி போய். ஆமாம் வக்கீல். நீண்ட நாட்களாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடித்து காத்திருந்த கும்பல் சாதி ரீதியாக எங்க பையனையே கொல்லுவல்ல என்று கோர்ட்டுக்கு செல்லும் போதே அக்யூஸ்டை கண்டந்துண்டமாக அதிர்ச்சி. என்ன நடந்தது விரிவாக காணலாம். திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தத்தை சேர்ந்தவங்க தான் ராஜாமணி. சமூகத்தை சேர்ந்த இவரு திமுகவுல கீழ்நத்தம் வார்டு உறுப்பினரா இருந்தாரு. பெட்டி கடையும் வச்சு இவர் நடத்திட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் 2023 ஆகஸ்ட் 13 இவரு கீழ்நத்தத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அதே ஊரை சேர்ந்த வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த கும்பல்னால செய்யப்பட்டாரு. இந்த கீழநத்தத்தை சேர்ந்த மாயாண்டி, இசக்கி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதுல கைதான மாயாண்டி அப்படின்றவரு இன்னைக்கு திருநெல்வேலி கோர்ட்ல ஆஜராக இருந்தாரு. காலை 10 மணி அளவுல கோர்ட்டுக்கு வர வழியிலேயே கோர்ட்டு வாசல்ல கார்ல காத்துக்கிட்டு இருந்த ஒரு கும்பல் அவரை சரமாரியா அருவாளால செஞ்சுட்டு கார்ல தப்பிச்சு போயிருக்காங்க. சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு நபரை அங்கிருந்த வக்கீல்கள் மடக்கி பிடிச்சிருக்காங்க. கோர்ட்டு முன்னாடியே குற்றவாளிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும் பொழுது இப்படி ஒரு பரபரப்பான நேரத்துல நடந்த இந்த ஒரு அந்த பகுதியில மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்குது. இந்த ஒரு சம்பவத்தினால கோர்ட் வாசல்ல போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்காங்க. குற்றவாளிகளை தேடுற வேட்டையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் சரிந்து விழுந்த நிலக்கரி தொட்டி 2 பேர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் உயிருக்கு போராடி வரும் அதிர்ச்சி. மேட்டூரில் நடந்த சோக சம்பவம். மேட்டூர் அனல்மின் நிலையத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தான் மேட்டூர் அனல்மின் நிலையத்துல 840 மெகாவாட் அனல்மின் நிலையத்துல நேத்து நிலக்கரி தேங்குற தொட்டி சரிந்து அங்க விபத்து ஏற்பட்டு. இந்த ஒரு கோர விபத்துல 2 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பேர் உயிருக்கு போராடி வர நிலையில அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேட்டூர் அனல்மின் நிலையத்துல சரிந்து விழுந்த நிலக்கரி தொட்டினால 2 பேர் பரிதாபமா பலியாகி இருக்கிற இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது.